இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை பதிவிடுங்க. நிச்சயம் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய 60 அடி நீளமுள்ள நாகப்பாம்பை பற்றியும், நாகப்பாம்பு அசைந்ததாக வெளியான சிறிய வீடியோ காட்சியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. மேலும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே திருமண தடைகள் விலகும், திருமண வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய அற்புதமான ஆலயத்தை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செங்கோடு மலையில் அமைந்திருக்கக்கூடிய 60 அடி நாகர் சிலை தாங்க. இங்கு மலை பாறையில் செதுக்கப்பட்டதாக இருக்குது. 60 அடி உயரமுள்ள 5 தலை நாகர் சிலை ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. ஜாதகத்தில் நாகதோஷம் ராகிக்கது தோஷம் உள்ளவங்க இங்கு வந்து நாகருக்கு பால் ஊற்றி சிறப்பு வழிபாடு செய்து வழிபட்டாலே தோஷம் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகுங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் அர்த்தநாரீஸ்வரனும் கருவறை சுற்றி ஒரு பெரிய பாம்பு காவல் இருப்பதாகவும் பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு. மேலும் இந்த ஆலயம் எங்கு அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பிரிந்த தம்பதியை சேர்த்து வைக்கக்கூடிய அற்புத ஆலயம் தாங்க அர்த்தநாரீஸ்வரர் கோவில். பலருமே பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக திருமணத்தில் தடையாக இருந்து திருமணம் நடைபெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. அதே போல் சிவபெருமானின் எத்தனையோ வடிவங்கள்னே அவை அனைத்துமே எல்லா ரூபங்களுமே மக்களுக்கு பயன் தரும் வாழ்வியல் தத்துவத்தை போதிக்கும். அப்படி நம்ம வாழ்க்கையில் சிவனார் போதித்த ஆணும் பெண்ணும் சமன்னு சொல்லக்கூடிய தத்துவமே இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலந்தாங்க. சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லைன்னா சிவன் இல்லைன்னு போதனையே நமக்கு வழங்கியதே இன்னும் உணர்த்துவதற்காக தான் இங்கு இடப்பாகத்தை உமையாளுக்கு தந்து சிவனா அருள்பாலிக்கிறாரு. சிவபெருமானுக்கும் சக்தியாகவும் உலகுக்கே சக்தியாகவும் திகழ்ந்தாரு. அதை உணர்த்துகிற வடிவம் தான் அர்த்தநாரீஸ்வரர் திருவடிவங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரனே திருநாமத்தோடு கோயில் கொண்டு இருக்கக்கூடிய ஆலயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். அவற்றில் முக்கியமான திருத்தலம் தான் இந்த திருச்செங்கோடு கோவிலுங்க. அழகிய மலையின் மீது அமைந்துள்ள அற்புதமான திருத்தலம் தான் இது. தேவார பாடல் பெற்ற தலம்னே சொல்லலாம். கோடு என்றா மலைன்னு, உச்சின்னா மலையுச்சின்னு அர்த்தங்க. செங்கோடு செங்குன்றம் செம்மலைன்னு பல பெயரோடு இருந்த திருச்செங்கோடு செவ்வன கல்லால் அமைந்த செங்கோடு மலைன்னு சொல்லலாம். இந்த செங்கோட்டின் பெரிய மலை முகுடில் தான் இந்த நாகமலைன்னு, சிறிய முகுடு நந்திமலைன்னு சொல்லுவாங்க. திருச்செங்கோடு மலையை நாகசலம், நாகமலை, நாககிரி, உரககிரின்னு பல்வேறு பெயர்களில் சொல்கிறாங்க. இந்த மலையின் மீது அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஒரு புறமும் ஸ்ரீ பாண்டீஸ்வரர் கோயில் இன்னொரு பக்கமும் இருக்குது. அடிவாரத்தில் செங்குன்றூர் நடுவே கைலாசநாதர் கோயில் இருக்குது. ஆகவே இங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தலத்தில் 3 சிவ ஆலயங்களை ஒரே நேரத்தில் தரிசிக்க முடியும். அது மட்டும் இல்லை, திருப்பஞ்சிலி, திருக்கோமலைன்னு தலங்களுக்கு சென்று பதிகங்களை பாடி வழிபட்ட ஞானசம்பந்தரும் வலியெங்கும் பல தலங்களை தரிசித்து வழிபட்டபடி திருச்செங்கோடு வந்திருக்காரு. சிவராரை தரிசித்து பதிகம் பாடியவர் அடுத்து திருநானா என்ற பவானிக்கு சென்றுட்டு மலையின் மீது இறைவனின் மீது கொண்ட ஈர்ப்பாலையும் மீண்டும் இந்த திருச்செங்கோடு வந்து தங்கினாராம். அத்தனை அழகும் கம்பீரமும் வாய்ந்த இந்த மலைன்னு வர்ணித்திருக்காரு இந்த கோவிலை பற்றி. மேலும் இங்கு மலை அடிவாரத்தில் இருந்து செல்ல, அதாவது நகரினுடைய நடுப்பகுதியில் இருந்து படிக்கட்டுகள் இருக்கு. அதே போல் ஊருக்கு கிழக்கே உள்ள சாலையிலிருந்து மலையுச்சிக்கு வாகனங்கள் செல்வதற்கு சாலை வசதி இருக்குங்க. படிக்கட்டுகள் வழியே செல்லும்போது பெரிய மலைக்கு சிறிய மலைக்கு இடையே அமைந்துள்ள நாகர்பலம் இடத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கு தான் ஆதிசேஷன் 5 தலைகளையும் விரித்து படம் எடுத்து நிலையில லிங்க திருமேனியை கொண்டு 60 அடி நீள சிற்ப காட்சியை கண்டு நம்ம பிரமித்து போய்விடுவோம். இந்த நாகத்தின் மீது குங்குமம் தூவி வழிபடுறாங்க. இதனால நாகதோஷம் உள்ளவங்களுக்கு சிறப்பு வழிபாடுகளும் செய்யப்படுது. அடுத்ததாக இருக்கக்கூடிய 60ஆம் படியில் பிணங்குகள்
வழக்குகள் உள்ளவங்க சத்தியம் செய்து தங்கள் பகையை முடிப்பது வழி வழியாக இங்கு நடந்துட்டு வருது. மேலும் திருச்செங்கோடு திருத்தலம் பார்த்திங்கன்னா சென்னை நாங்கநல்லூரில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயில் முதலான தலங்களுக்கு சென்று தரிசித்து வழிபடலாங்க. இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவ படத்தை வச்சு வேண்டிக் கொண்டீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். மேலும் அர்த்தநாரீஸ்வரர் ஸ்லோகம் பாராயணம் செய்து மனதார பிரார்த்தனை செய்து கொண்டா மங்கள காரியங்கள் தடையில்லாமல் நடக்குங்க. மேலும் திங்கட்கிழமை அமாவாசை பௌர்ணமி முதலான நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி அர்த்தநாரீஸ்வரர் ஸ்லோகம் பாராயணம் செய்து வழிபடுங்க. பிரிந்த தம்பதி ஒன்று சேர்வீங்க. இத்தலம் பார்த்தீங்கன்னா அமைந்துள்ள மலையானது ஒருபுறம் பார்க்கும்போது ஆணாக தோற்றமளிக்கும், வேறு இடத்துல பெண் போல தோற்றமளிக்குதான். இத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தம் தேவ தீர்த்தங்க. இத்தல மரமாக இலுப்பை மரம் இருக்கு. விரண்மீண்ட நாயனார் அவதரித்த தலன்னு சொல்றாங்க. அர்த்தநாரீஸ்வரர் மாதொரு பாகர்னு அழைக்கக்கூடிய இத்தல மூலவர் சுமார் 6 அடி உயரமுள்ள ஒளிப்படாத சுயம்பு திருமேனியாக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு. தலையில ஜடாமகுடம் தரித்து பூர்ண சந்திரனை சூடி கழுத்துல ருத்ராட்சமும் தாலி அணிந்து கொண்டு கையில தண்டாயுதம் வைத்திருப்பாரு. அம்பிகையின் அம்சமாக இருக்கக்கூடிய இடது பாக காலில் கொலுசு அணிந்திருப்பாரு. சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் என்பதால வலதுபுறம் வேட்டியும் இடதுபுறம் சேலையும் அணிவிக்கப்படுதுங்க. இங்கு மூலவரின் காலடியில் இருக்கக்கூடிய தேவ தீர்த்தம் எக்காலத்திலும் வற்றாமல் சுரந்து கொண்டே இருக்குது. மூலவரை தரிசிக்க வருபவங்களுக்கு இந்த தீர்த்தம் கொடுக்கப்படுதுங்க. மேலும் வைகாசி விசாகத்தன்று இவருக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அப்போது அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ச்சகர்கள் தாலி அணிவிப்பாங்க. அம்பிகை தனியே இல்லாததால இப்படி செய்கிறாங்க. மேலும் திருச்செங்கோட்டில் இருந்து நாமக்கல் செல்லக்கூடிய சாலையில் இக்கோவிலுக்கு செல்லும் மலைப்பாதை இருக்கு. இதில் 2 பாதைகள் உண்டு. ஒன்று நடைப்பயணமாக படிக்கட்டு வழியே செல்வோருக்கு, மற்றொன்று வாகனம் மூலம் செல்வோருக்குங்க. கோயில் நிர்வாகத்தின் மலை மேலே பார்த்திங்கன்னா வசதிகள் செய்திருக்காங்க. இங்கு அடிவாரத்திலிருந்து சுமார் 650 அடி உயரத்தில் உள்ள மலை கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை 1200 படிகளை கொண்டதாக இருக்கு. கிழக்கு மேற்கில் 262 அடி நீளமும் தெற்கு வடக்காக 201 அடி நீளமும் கொண்டதுங்க இந்த கோவில். இதன் வடக்கு வாசல் ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 84.5 அடி உயரத்தோடு 5 நிலைகளெல்லாம் அமைச்சிருக்காங்க. இங்கு பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வர சன்னதி முன்னாடி மண்டபத்தில் ஆமை மண்டபம் ஒன்று இருக்கு. இந்த கோவிலில் தூண்கள் மண்டப சுவர்கள்னு அனைத்து பகுதிகளும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டு செய்திருக்காங்க. படிக்கட்டுகள் வழியே மலைக்கு செல்லும் வழியில் பாறையில் செதுக்கப்பட்ட நாக சன்னதி ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. இது நாக தோஷங்கள் நீக்குவதற்காக இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வராங்க. மேலும் ஆதிசேஷன் மகாவிஷ்ணு இவங்களுக்கு சிவபெருமான் வழிபட்டிருக்காங்க. ஆதிகேசவ பெருமாள்னு பெயரில் மகாவிஷ்ணு தனி கோவிலில் காட்சி தராரு. இங்கு வைகாசி பிரம்மோற்சவத்தின் போது இவருக்கு தனியே கொடியேற்றி 10 நாளில் திருக்கல்யாணமும் பின் தேரோட்டமும் நடத்தப்படுது. சிவராத்திரி அன்று இரவில் இவருக்கு 4 கால பூஜை நடப்பது ரொம்ப விசேஷங்க. ஏகாதசி நாட்களில் கருட சேவை சாதிப்பாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டு வேலவர் சன்னதியும் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியும் தென்புறம் கிழக்கு நோக்கிய நாரி கணபதி சன்னதியும் தென்மேற்கு பகுதியில் வெண்ணிற லிங்கத்தோடு நாகேஸ்வரர் சன்னதியும் அமைந்திருக்கு. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பாடி என ஊரை சேர்ந்தவங்க தாங்க பாதாதூளி. இவரது மனைவி சுந்தரியம்மாள். இந்த தம்பதியருக்கு மகப்பேறு வாய்க்கல. எனவே அவர்கள் திருச்செங்கோடு உமையோர் பாகனை வழிபட்டு உமைபாகன்னு மகனை பெற்றாங்க. ஆனாலும் உமைபாகனுக்கு 5 வயது ஆகியும் பேசாமல் ஊமையாக இருந்தமையால் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேர்கால மகனை உருட்டி விட்டன. உமைபாகன் மீது தேர் ஏறி சென்ற பின்பு அவன் பேச தொடங்கினானா. இந்த அதிசயத்தின் சாட்சியாக அந்த இடத்துல மடம் நிறுவிதான தர்மம் செய்து வந்திருக்காங்க. அவர்களது மரபில் பிறந்தவங்க ஒன்றிணைந்து தற்போது திருச்செங்கோடு மலை மீது ராஜகோபுரம் அமைத்து தந்திருக்காங்க. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரரே திருஞான சம்பந்தர் முதலான திருமுறையின் 107வது திருப்பதிகத்திலும் நீலகண்ட திருப்பதிகம் 111வது திருப்பதிகத்திலும் பாடியிருக்காரு.
இந்த கோவிலில் மற்றொரு இறைவன் செங்கோட்டு வேலவரை வருணகிரிநாதர் திருப்புகழ் கந்தர் அலங்காரனே கந்தர் அனுபூதியில் பாடியிருக்காரு. இந்த கோவிலுக்கு நீங்களும் ஒரு முறை சென்று வழிபடுங்க. நிச்சயம் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் வர அமையும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.